ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு 19ஆம் தேதி நம்ம ஜனநாயக கடமையை செய்ய வேண்டிய நாள் இல்லைங்களா? ஓட்டு போட வேண்டிய நாள், தேர்தல் நாள். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் தொகுதி, அதுவும் கோயம்புத்தூர் தொகுதி, எங்கள் ஊர், இன்றைக்கி ஸ்டார் வேட்பாளர் திரு அண்ணாமலை அவர்கள் எங்கள் தொகுதியில் போட்டியிடுறதால தமிழ்நாடே எங்கள் தொகுதியை திரும்பி பார்த்துட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒரு பெருமை தான் எங்களுக்கெல்லாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நமக்கு தேர்தல் பற்றி நிறையா கேள்விகள் இருக்கும் இல்லைங்களா? முதல் கேள்வி, யாருக்கு ஓட்டு போடுறது அப்படின்னு சொல்லி இருக்கும். ஆனால் அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுங்க. அது உங்கள் இஷ்டம், நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டுக்கோங்க. அதை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் சொல்ல வந்தது, ஓட்டு போடணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற ஜாதகர்கள் யாராக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி மட்டும்தான் நான் பேச போகிறேன். அதே போல் எந்தெந்த ஜாதகர்கள் என்ன மாதிரியெல்லாம் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவில் பார்க்கலாமா? லக்ன பாவம் ஒற்றைப்படை தொடர்பு, அதாவது 1, 5, 9 அப்படிங்கிற திரிகோணத்தோட லக்ன பாவம் இருக்கிற ஜாதகர்கள் என்ன மாதிரி ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு எந்த புது ஐடியாஸும் அவங்களுக்கு வரவே வராது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது முதல்ல இருந்தே அவங்க இப்போது திமுகவுக்கு விசுவாசியாக இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது கருணாநிதி, இப்போது ஸ்டாலின் பீரியடோ உதயநிதி பீரியடோ இல்லை, முதல்ல கருணாநிதி அவர்கள் இருந்தப்பவே அவர் மேலே அவங்க ரொம்ப மதிப்பு மரியாதை வச்சு நாங்கள் கருணாநிதி கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி வச்சுருப்பாங்க இல்லைங்களா? அவங்கெல்லாம் அந்த விஸ்வாசம் அவங்களுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 1, 5, 9 லக்ன தொடர்பில் இருக்கிற ஜாதகர்களுக்கு அந்த பழைய விஸ்வாசம் அப்படிங்கிறது இருக்கும். அதே போல் எம்ஜிஆர் காலத்திலேருந்து நாங்கள் அதிமுகவுக்கு தான் போடுறோம், ஜெயலலிதா காலத்திலேருந்தே நாங்கள் அதிமுகவுக்கு தான் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய விஸ்வாசம், இப்போ இருக்கிற விஷயங்களை பற்றியோ இப்போ இருக்கிற தலைவர்கள் பற்றியோ அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஆனால் அந்த பழைய விசுவாசத்தினால, இதில் ஒரு ஷார்ட்ஸில் கூட பார்த்தேன், ஒரு பாட்டி நான் எம்ஜிஆருக்கு தான் ஓட்டு, யாருக்கு ஓட்டு போடுறீங்க அப்படின்னு கேட்டால் நான் எம்ஜிஆருக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி இன்னும் அந்த பழைய எண்ணங்கள்லேயே இருக்கவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 5, 9 தொடர்பில் இருக்கிற லக்னக்காரங்களாக தான் இருப்பாங்க. அவங்க எப்படி இருந்தாலும் போய் அந்த பழைய விசுவாசத்தில் அந்தந்த கட்சிகளுக்கு தான் ஓட்டு போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக வர்ற சுயேட்சை வேட்பாளர்களுக்கோ இல்லை புதிய கட்சிகளுக்கோ அவங்க ஓட்டு போடவே மாட்டாங்க. அந்த பழைய கட்சிகளுக்கும் அதுக்கு புது லீடர்ஸ் வந்திருந்தாலும் அவங்க அந்த பழைய லீடர்ஸையும் பழைய கட்சி அந்த சின்னத்தையே ஞாபகம் வச்சு அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். லக்ன பாவத்தில் குரு, புதன், இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கிற ஜாதகர்களும் அவங்களுக்கும் அதே மாதிரி தான் அந்த பழைய விசுவாசத்தை அவங்க விடவே மாட்டாங்க. அந்த பழைய, அவங்க அப்பா அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட்டார், எங்கள் தாத்தா அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட்டார், அதனால நானும் அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரு புதன் எல்லாம் லக்னத்திலேயே லக்ன தொடர்பில் இருக்கிற ஜாதகர்கள் அந்த மாதிரி பழைய வழியாக வர்ற கட்சிகளுக்கு தான் ஓட்டு போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் 4ஆம் பாவம் லக்ன தொடர்பில் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். லக்னம் 4ஆம் அதிபதியோ அல்லது 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோட தொடர்பில் இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகர்களும் பிடிவாதமாக நாங்கள் முதலிருந்து ஒன்றே தான் செய்கிறோம், அதனால் இப்போ மட்டும் நாங்கள் மாற்றிக்க மாட்டோம், எப்போவுமே செய்கிறதே தான் நாங்கள் செய்வோம், எப்போவுமே எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவோமோ அதே கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்போ எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்களோ அப்படி தான் போடுவாங்களோ தவிர வேற கட்சிகள் மாற்றி ஓட்டு போடவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது லக்ன பாவம் 4ஆம் பாவ தொடர்பில் இருக்கிற ஜாதகர்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லக்ன பாவம் 3ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டிருக்கிற ஜாதகர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்க்கலாம். லக்ன பாவம் 3ஆம் பாவ தொடர்பில் வர்றப்போ அவங்க யோசிப்பாங்க. அதாவது முதலிருந்து ஒரு கட்சி என்ன மாதிரி வேலை செஞ்சது, இப்போ இருக்கிற கட்சி என்ன மாதிரி வேலை செஞ்சிட்ருக்கு, இல்லை புதுசாக நம்மக்கிட்ட ஓட்டு கேட்ட கட்சி எப்படி வேலை செய்யுது அப்படியெல்லாம் யோசித்து பார்த்து அதுக்கப்புறம் தரம் பிரித்து இவங்களுக்கு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி புதுசாக வேறு கட்சிக்கும் அவங்க அப்பா அந்த கட்சிக்கு போட்டவராக இருப்பார், அவங்க தாத்தா வேறு ஒரு கட்சியிலேயே இருந்திருப்பார், ஆனாலும் பரவாயில்ல நம்ம
நம்ம வந்து இந்த கட்சிக்கு மாற்றி போட்டு பார்க்கலாம், இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 3ஆம் பாவத்தோட லக்னம் தொடர்பில் இருக்கிற ஜாதகர்கள், அதே போல் 3ஆம் பாவமும் 3ஆம் பாவத்தையே தொடர்பு கொண்டு இருக்கிற ஜாதகர்கள், அப்படி யோசனை வேறு மாற்றி போடலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுறவங்க அந்த 3ஆம் பாவ தொடர்பில் இருக்கிற ஜாதகர்கள். அதே போல் புதன் கேது அந்த மாதிரி கிரகங்கள் 3ஆம் பாவத்துக்கு வந்துச்சு அப்படின்னா அவங்களும் கொஞ்சம் யோசனை பண்ணி சில இந்த கட்சி நல்லா இருக்கும், அந்த கட்சியை விட இந்த கட்சி இன்னும் சிறப்பாக செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறவங்களா இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் 7-11ஆம் பாவங்கள் தொடர்பில் வர்ற ஜாதகர்கள், அதாவது லக்ன பாவம் 7-11ஆம் பாவங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய ஜாதகர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்ப்பாங்க. அதே போல் அந்த கட்சிக்கு யார் வந்து அந்த தொகுதியில் நிற்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. அதாவது அவங்களுக்கு பிடிச்சவங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்க நண்பர், அவங்க ரிலேட்டிவ், அந்த மாதிரி நண்பருக்கு நண்பர், ஒரு நண்பர் வந்து சொல்கிறாரு இது மாதிரி என் ஃப்ரெண்டு தான் நிற்கிறாரு, நீங்கள் அவருக்கு போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு அப்படின்னா அவங்க அதை அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. தெரிஞ்சவராக இருக்காரு, அதாவது கட்சி அவங்களுக்கு ஏற்பில்லாமல் கூட இருக்கலாம், அவர் நிற்கிற கட்சி வந்து அவங்களுக்கு ஏற்பில்லாமல் இருந்தால் கூட அந்த நபர் அவங்களுக்கு தெரிஞ்ச நபராகவும் அந்த நபரால் நிறைய இங்கே வந்து நல்ல மாற்றங்களை கொண்டு வர முடியும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க அப்படின்னா, ஏன்னா 7ஆம் பாவம் அப்படிங்கிறது எதிராளிகள், அதனால் அவங்களுடைய எதிராளிகள் சரியாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் 7ஆம் பாவம் 11ஆம் பாவ தொடர்பில் இருக்கிற ஜாதகர்கள் அவங்களுக்கு கட்சி மேலே அவங்களுக்கு அவ்வளோ அபிமானம் இல்லாமல் இருந்தால் கூட அந்த கட்சிக்காக நிற்கிற நபர் மேலே இருக்கிற அபிமானத்தில் அவங்க அந்த நபருக்கு ஓட்டு போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ஒன்று 7-11ஆம் பாவங்கள் லக்ன தொடர்பில் இருக்கிற ஜாதகர்கள். அதுக்கடுத்து 2-6-10ஆம் பாவ தொடர்பில் லக்னாதிபதி, அதாவது 2-6-10-10ஆம் பாவ திரிகோணத்தை லக்ன பாவம் தொடர்பில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜாதகர்கள் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, இந்த கட்சிக்கு நம்ம ஓட் போடுறதுனால நமக்கு என்ன ஃபேவரான விஷயங்கள் நடக்கும், இந்த கட்சி நமக்காக என்ன செய்யும், இவங்க வந்து நல்ல ரோடெல்லாம் போட்டு கொடுப்பாங்களா, அந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா, பிரச்சனைகள் இருக்கும் அந்த ஊரில், அதெல்லாம் இவங்க செஞ்சு கொடுப்பாங்களா அப்படின்னா இவங்களுக்கு ஓட்டு போடலாம். இல்லை வேறு கட்சிகள் முன்ன ஓட்டு போட்ட கட்சிகள் எதுவும் செய்யாமல் இருந்துச்சு, அந்த மாதிரி இவங்களும் செய்யாமல் விட்டுருவாங்களா அப்படின்னலாம் நல்லா யோசித்து அனலைஸ் பண்ணி எந்த கட்சி இதெல்லாம் செய்யும் அப்படின்னு அவங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கு தான் இந்த 2-6-10ஆம் பாவ தொடர்பில் லக்னம் வர்ற ஜாதகர்கள் ஓட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்க எங்கே லாபம் இருக்குது, எப்படியெல்லாம் லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்துலேயே இருக்கவங்களா இருக்கனால எந்த கட்சியால் நமக்கு லாபம் கிடைக்குமோ அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணும். இந்த பல பாரம்பரியமான கட்சி, விசுவாசம் இருக்கிற கட்சி அப்படின்னு சொல்லி பழைய கட்சிகளுக்கு ஓட்டு போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ புதுசாக வந்தாலும் இவங்க நமக்கு நல்லா செய்வாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓட்டு போடலாம், தப்பில்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஓட்டு போடுறவங்களா இந்த 2-6-10ஆம் பாவங்களை லக்ன தொடர்பில் இருக்கிற ஜாதகர்கள் அந்த மாதிரி இதுக்கு ஓட்டு போடுவாங்க. அதே போல் ராகு சுக்ரன் மாதிரியான கிரகங்கள் தொடர்பில் லக்ன தொடர்பில் வர்ற ஜாதகர்களும் இந்த 2-6-10 தொடர்பில் வந்துச்சு அப்படின்னா அவங்க எந்த கட்சி இனிமேல் வழி நடத்தும் அப்படின்னு கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நான் ஏன் ஓட்டு போடணும், என்ன பண்ணுச்சு, அந்த கட்சி எதுவுமே பண்ணல, அதுக்கப்புறம் நான் இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டேன் அவங்களும் ஒன்றும் பண்ணலை, இப்போ புதுசாக இன்னொரு கட்சி வந்திருக்கு இவங்களுக்கு போட்டுட்டா மட்டும் இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை யோசனை பண்ணி இதுக்கு போடலாமா அதுக்கு போடலாமா, இல்லை நான் போடவே மாட்டேன், எனக்கு எதுவுமே நம்ம நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காதப்ப நம்ம ஏன் போடணும், அந்த மாதிரி எல்லாம் இந்த விதண்டாவாதம் எல்லாம் பேசிட்டு என் ஓட்டை நான் ஏன் வேஸ்ட் பண்ணணும், நான் ஓட்டே போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட எந்த இன்ட்ரெஸ்ட்டும் காட்டாமல் இருக்கிற ஜாதகர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த லக்ன பாவமே 8-12 அப்படிங்கிற தொடர்பில் இருக்கிற ஜாதகர்கள் தான். நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம செஞ்சிடலாம், அதுக்கப்புறம் அவங்க அந்த மாதிரி சரியாக செய்யலைன்னா அப்புறம் அவங்கள கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற எண்ணம்லாம் அவங்களுக்கு வராது. இவங்க செய்ய வேண்டிய வேலையவே இவங்க சரியாக
செய்ய மாட்டாங்க. ஓட்டு போடணும் அப்படின்னு அவசியமே இல்லை, நான் ஓட்டே போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு குடிமகனாக, ஒரு இந்திய குடிமகனாக ஓட்டு போட வேண்டிய வேலையவே அவங்க நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துக்கிறது. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற யாராவது ஃபோர்ஸ் பண்ணியோ இல்லை அந்த கட்சிக்காரங்க வந்து ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணால் வேறு வழி இல்லாமல் அப்புறமா போய் போட்டுட்டு வருவாங்களா இருக்கும். ஆனால் தானாக போய் அந்த ஓட்டு போடுறேன் அப்படிங்கிற வேலையை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா லக்ன பாவம் 8-12 தொடர்பில் வர்ற ஜாதகர்கள். அதே போல் சூரியன், சனி, செவ்வாய் இந்த மாதிரி கிரகங்கள் லக்ன பாவத்தில் வந்து அந்த கிரகங்கள் 8-12 பாவ தொடர்பில் இருக்கிற ஜாதகர்கள் இந்த மாதிரி தான் பேசுவாங்க. ஏன்னா சூரியன் வந்து தானாக தான் முடிவெடுக்கும், அடுத்தவங்க சொல்கிறத கேட்கவே கேட்காது ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் சனி அப்படிங்கன்னா மந்தக்காரகன். சனி அவ்வளவு சீக்கிரமாக ஒரு முடிவெடுத்து ஒரு வேலையை செஞ்சிடாது. அதே போல் செவ்வாய் அப்படிங்கிறதும் நான் ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லி எடக்கு மடக்கா பேசுகிற ஒரு கிரகம். அதனால் இந்த 3 கிரகங்களும் லக்னபாவத்தில் வந்து அந்த லக்னபாவம் 8-12 பாவ தொடர்பில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து நான் ஏன் ஓட்டு போடணும் அப்படிங்கிறது தான் முதல் கேள்வியாக கேட்பாங்க. எந்த கட்சியும் எனக்கு எதுவுமே சரியாக செய்யலை, அப்போ நான் ஏன் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி அவங்க கடமையை செய்ய தவறுறவங்க இந்த லக்னபாவம் 8-12 தொடர்பில் இருக்கவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். யார் வந்து இப்போ காலையில் நேரத்தில் 6 மணிக்கு பூத்து திறந்ததுமே வந்து ஓட்டு போட்டுட்டு போகிறவங்க யாராக இருக்கும், சாயந்தரம் 4 மணிக்கு வந்து ஓட்டு போடுறவங்க யாராக இருக்கும் அப்படின்னுலாம் உங்களுக்கு இப்போது புரிஞ்சிருக்கும். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா இந்த பதிவு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.